இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் குமரன்குடில் குடியிருப்பு பகுதியில் சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் இரத்த கரைகளுடன் சூட்கேஸ் ஒன்று கிடந்திருக்கிறது. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் துறைப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் துறைப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சூட்கேஸை திறந்து பார்த்திருக்கிறார்கள். அப்போது இளம்பெண் ஒருவருடைய சடலம் சூட்கேஸில் இருந்திருக்கிறது. மேலும் அந்த சடலம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சூட்கேஸில் அடைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அந்த சூட்கேஸை பறிமுதல் செய்த போலீசார் அதிலிருந்து இளம்பெண்ணினுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யார் என்கின்ற கோணத்தில் போலீசார் விசாரித்தனர். இதற்காக தமிழகம் முழுவதும் காணாமல் போன பெண்களுடைய பட்டியல் அடிப்படையில் போலீசார் விசாரித்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த சூட்கேஸ் வீசப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களையும் போலீசார் ஆய்வு செய்தனர். போலீசாரினுடைய தொடர் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட அந்த பெண் சென்னை மணலியை சேர்ந்த 35 வயதான தீபா என தெரிய வந்திருக்கிறது. அவர் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். உடனடியாக தீபாவினுடைய குடும்பத்தினரை போலீசார் தொடர்பு கொண்டு விவரத்தை கூறினர். அப்போது கடந்த 2 நாட்களாக தீபாவை காணவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து தீபா குடும்பத்தினரிடம் போலீசார் விசாரித்த போது அவர் ஊதுபத்தி குடோனில் வேலை செய்து வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தீபாவை துறைப்பாக்கம் பகுதிக்கு அழைத்து சென்றது யார் என்கின்ற கோணத்தில் போலீசார் விசாரித்த போது துறைப்பாக்கம் பகுதியில் வசிக்கும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த 25 வயதான இளைஞர் ஒருவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் வந்தது. அவருடைய பெயர் மணிகண்டன். அதனால் அந்த மணிகண்டனை பிடித்து விசாரித்த போது தீபாவுடைய கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. அதாவது சம்பவத்தன்று மணிகண்டன் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார். அப்போது அவர் தீபாவை போனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். தனிமையில் ஒன்றாக இருக்க 6000 ரூபாய் கொடுப்பதாக தீபாவிடம் மணிகண்டன் சொல்லியிருக்கிறார். ஆனால் தீபாவோ கூடுதலாக பணம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து மணிகண்டனுடைய வீட்டுக்கு தீபா வந்திருக்கிறார். பின்னர் பணம் கொடுப்பதில் 2 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த கொலை நடந்திருப்பது போலீசாருடைய முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் மணிகண்டன் தன்னுடைய உறவினர் வீட்டில் தங்கியிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனியில் பணியாற்றி வருவதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து துறைப்பாக்கம் போலீசார் சொன்னது என்னவென்றால், தீபாவை காணவில்லை என்று அவருடைய குடும்பத்தினர் தேடிய போது அவருடைய செல்போன் சிக்னல் துறைப்பாக்கத்தை காட்டியிருக்கிறது. அதனால் தீபாவை தேடி அவருடைய உறவினர்கள் துறைப்பாக்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில்தான் தீபாவுடன் ஏற்பட்ட பணத்தகராறில் அவரை சுத்தியாலால் அடித்து கொலை செய்த மணிகண்டன் அவருடைய சடலத்தை அந்த பகுதியில் புதிதாக கட்டி வரும் கட்டிடத்துக்குள் வீசியிருக்கிறார். சடலத்தை எடுத்து செல்ல மணிகண்டன் புதிதாக சூட்கேஸ் ஒன்றையும் வாங்கியிருக்கிறார். தீபாவுடைய சடலத்தை சூட்கேஸில் வைக்க வசதியாக துண்டு துண்டாக வெட்டியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தீபாவை கொலை செய்த குற்றத்துக்காக மணிகண்டனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அவரிடம் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.